ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி சில்லி சப்பாத்தி பண்ண போகிறோம். பரோட்டாக்கு பதில் சப்பாத்தி யூஸ் பண்ணுறோங்க. இது டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆறு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம். அது பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 முழு பூண்டை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம். சுடுதண்ணியில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு வச்சுருக்கோம். இதை தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு. சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இதை எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க வதக்கிட்டோம். கட் பண்ணி வச்சிருக்க 2 குடமிளகாய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த உடனே குடமிளகாய் சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். குடமிளகாய் வேகட்டும். குடமிளகாய் வெந்த உடனே லாஸ்டில் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சாஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்காதுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணால் ஓவர் சாஃப்ட் ஆகாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சில்லி சப்பாத்தி ரெடி. இது தயிர் பச்சடியோட தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.